ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். உங்களுக்கு என்ன இபி சம்பந்தமா என்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க? அது அந்த இபிக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்டுன்னு இபியில் அந்த டெபாசிட் கட்டினா தான் சர்வீஸே கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக ஒருத்தர் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவர் நம்மளை மிரட்டுவார். நீங்கள் டான்ஜெட்கோ கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போட்டிருக்கீங்க. இப்போ அவங்க உங்களை ஏதாவது மிரட்டினாங்களா? கேஸ் போட்டாங்க, கன்சியூமர் கோர்ட்டில் போய் இவர் கேஸ் போட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன கூப்பிட்றாரு ஃபோனில். அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு இபி பில் ஒரு மாதமோ 2 மாதமோ கட்டலை. அவங்க வந்து கேட்குறப்போ நாங்கள் நஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தை அவங்க ஏற்றுப்பாங்களா? இந்த சட்டம் படிக்காமையே நீங்கள் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கீங்க. அந்த லீகல் ப்ரொசீஜர், கன்சூமர் கேஸ் ஃபைல் பண்ணுறது, இந்த லீகல் ப்ரொசீஜரில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாமளாக போய் கன்சியூமர் கோர்ட்டில் போய் நாமளாக பண்ணி பார்க்கலாம், ஒரு தனி நபர் தாக்கல் செய்யும் பிராது மனுவாக நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை இபி பில் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வழக்கத்தை விட திடீர்னு அந்த மாதம் மட்டும், அந்த தடவை மட்டும் இபி பில் அதிகமாக வந்திருக்கும். ஏன்னே தெரிஞ்சிருக்காது. ஒன்று இபி பில் அதிகமாக வந்திருக்கும், இல்லை இபி மீட்ரு பாக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்லை வீட்டில் வந்து அந்த இபி சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் இபி சம்மந்தமாக வந்திருக்கும், இனிமேல் வந்தாலும் வரலாம். அப்படி இபி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் இபி மேலே கேஸ் போட்டு, அதாவது டான்ஜெட்கோ மேலே கேஸ் போட்டு 26,000 ரூபா இழப்பீடு வாங்கியிருக்கார் ஒருத்தர். அவர் அட்வொகேட் கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு சாமானியன் தான். அவருக்கு என்ன நடந்துச்சு, இபியில் என்ன சொன்னாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, இப்படி அட்வொகேட் உதவி இல்லாமலே அவர் வந்து கேஸ் போட்டு 26,000 ரூபா இழப்பீடு வாங்கினார் அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திரு குமார் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எப்படியோ உங்கள் வீட்டுக்கு வந்து இபி பில் கட்டுவீங்க. அப்படி கட்டுறீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் நாளை பண்ண இபி சம்மந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி அட்வொகேட் உதவி இல்லாமல் கேஸ் போட்டு 26,000 ரூபா இழப்பீடு வாங்கினீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் சட்டம் படிக்காமலே ஒரு சாமானியனாக இருந்து கேஸ் போட்டு இழப்பீடு வாங்கியிருக்கீங்க ஒரு கன்சூமர் கேஸில். இந்த கன்சூமர் நீங்கள் வின் பண்ண இந்த கன்சூமர் கேஸை எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னால்ட்டுன்னா இந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து மக்கள் எல்லாம் நான் எப்படி போய் இப்போ வின் பண்ணி எப்படி வந்தானோ அந்த மாதிரி நான் என்னை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உங்கள் சேனலில் வந்து சொல்லி இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன இபி சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க? அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சார், நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்தில் அம்மையகரம் அப்படிங்கிற கிராமத்தில் சின்னதாக கூலி அரவை மில்லு வச்சுருந்தோம் சார். ரைஸ் மில். அந்த தொழில் இப்போ ஒன்றும் சரி வரல சார், சரியாக ஓடல. அதனால அந்த தொழிலை சரி நம்ம இன்னும் அந்த தொழில் சரி வராது அப்படின்ட்டு அந்த தொழிலை நான் இழுத்து மூடியாச்சுங்க மில்லில். அப்புறம் சரி அந்த மில்லுக்கு டெபாசிட் கட்டிடுவோம். என்ன டெபாசிட்டு? அது அந்த இபிக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்டுன்னு இபியில் அந்த டெபாசிட் கட்டினா தான் சர்வீஸே கொடுப்பாங்க. ஓ, அப்போ வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி? ஆமாம், இபி கனெக்ஷன் வாங்கினா இப்போ ஒருத்தங்க உங்கள் வீடு இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கும் டெபாசிட்டுன்னு ஒரு தொகை 500 1000 2000 வாங்குவாங்க. அப்போ வீடுனாலும் சரி இல்லை தொழில் பண்ணுற இடம்னாலும் சரி இபி சர்வீஸ் வாங்கினாலே டெபாசிட் அமௌண்ட் கட்டணும். வீடுன்னா கம்மி அமௌண்ட்டாக வரும், தொழில் அப்படிங்கக்குள்ள தொழில் மில்லுங்குள்ள அதிக அமௌண்ட்டாக வரும். அப்படி எவ்வளோ டெபாசிட் மனு கட்டுறீங்க? நாங்கள் வந்து 43,712 ரூபா. அது யாருக்கு, நீங்களா? ஆமாம், நான் தான் கட்டிருக்கேன். இபி சர்வீஸ் வாங்கும்போது கட்டியிருந்தீங்க. அப்புறம் அந்த மில்லு இப்போ நான் ஓட்டல, என் மில்லு சர்வீஸை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு போய் எழுதி கொடுத்தேன் சார். ஓகே. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து 15/4/2024 அன்னைக்கு அங்கே எங்கள் ராயப்பனூர் ஆஃபீஸில் போய் ஏப்ரல் 15, 2024 நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க. 15/4/2024 ஃபஸ்ட்டு மனுவாக போய் எழுதி கொடுக்குறேன். என் சர்வீஸை ரத்து பண்ணுங்க, நான் தொழில் பண்ணல அப்படின்னு சொல்லி மனு எழுதி கொடுக்குறேன். இது அந்த மனுவிலே வந்து என் இபி சர்வீஸுக்கு உண்டான டெபாசிட் அமௌண்ட்டு எவ்வளோ வைப்பு நிதி எல்லாம் இந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு எழுதி கொடுக்குறேன். அப்புறம் அந்த மனு எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் போயிடுச்சுங்க. அப்புறம் இடையில நான் போய் இபி ஆஃபீஸ்லையும் போய் பார்த்தேங்க. அப்புறம் அவங்க ஒன்றும் ஸ்டெப் எடுத்து பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் 5/9/2024 ஒரு மனு ஒன்று கொடுக்குறேன். அதே ராயப்பனூர் இபி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குவேன். அங்கே போய் மறுபடியும் மனு கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கும் ஒன்றும் ஸ்டெப்பு அவங்க எடுக்கலைங்க. அப்புறம் 3வது மனுவாக போய் 16/11/2024 3வது மனுவாகவும் கொடுக்குறேன்.
அதுக்கும் பார்த்தோம்னா அதுக்கும் அவங்க ஸ்டெப்பு எடுக்கலைங்க. அப்புறம் பார்த்தா 4வது மனுவாக 27/11/2024 இயக்குனர் அவர்கள் விநியோகம் அண்ணா சாலை சென்னை அவருக்கு வந்து பதிவு தபாலாக அனுப்பிடுறோம் சார். இந்தமாரி நான் தொழில் பண்ணேன், இந்தமாரி நான் தொழில் செய்யலைங்க, அந்த மாதிரி இவங்க 3 பேர் ஏற்கனவே 3 மனு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், இவங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல, ஆண்டி நான் இப்போ தொழில் பண்ணல, என் சர்வீஸுக்கு உண்டான இந்த வைப்பு டெபாசிட் அமௌண்ட்டு வைப்பு நிதியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தேன். அவருக்கும் மனு கொடுத்து அவருக்கும் ஸ்டெப் எடுக்கல அவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியார் 20/1/2025 அன்றைக்கி போய் அவருக்கும் மனு கொடுக்குறேன். இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த மனுவெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டி இவருக்கு மனு கொடுக்குறேன். அவருக்கு மனு கொடுத்து அவரும் ஸ்டெப் எடுத்து ஒன்றுமே பண்ணலைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு தான் இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் போயிட்டு கேஸ் போடலாம். அதாவது இத்தனை மனு கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட அலைஞ்சிருக்கீங்க, இத்தனை மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்காதனால கடைசி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் போய் நீங்கள் வந்து கேஸ் போடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தான் நான் போய் அந்த பிராது மனுலாம் தனி நம்பர் தாக்கல் செய்யும் பிராது மனு அப்படின்னு ரெடி பண்ணி கொண்டு போய் ஒரு மாதிரியாக கொண்டு போய் ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கி பார்த்துட்டு சரி இதில் சில கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன். அங்கே கேட்டாங்களா நீங்கள் அட்வொகேட் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி? இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கேட்கல சார். இல்லை கரெக்டாக எழுதி கொண்டு வந்திருக்கீங்களே, அட்வொகேட் யாராவது வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்களா? இல்லை அந்த மாதிரி ஒன்றும் கேட்கல. சில இதில் பாட்டு ஒரு சில இது மட்டும்தான் அந்த அது கூட இதுலேயும் இணைச்சிருக்கேன். இந்த பாருங்க அன்னைக்கு அவங்க கேட்டாங்கல்ல, நான் எடுத்துகிட்டு போனதையும் இதுலேயும் இணைச்சிருக்கேன். இந்த பாருங்க புகார்தாரர், மனுதாரர், இந்த மாதிரி வருது எதிர் மனுதாரர்கள் அப்படின்னு இருக்கிறத எதிர் தரப்பினர்கள் அப்படின்னு மாற்றுங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மாற்றிருக்கீங்க. மாற்றி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாற்றி சுத்த நகல் அப்படின்னு போட்டு இதில் மாற்றி கிளியனாக டைப் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம் சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி கொடுக்குவோம், கேஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ட்டிங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் தபால் அனுப்புகிறோம் வர சொன்னாங்க. அப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க. எதிர்பார்ட்டியாக இதில் யாரை சேர்த்துருக்காங்க? இதில் எதிர்பார்ட்டியாக யாரை சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதவி மின் பொறியாளர் ராயப்பனூர், செயற்பொறியாளர் அவர்கள் கள்ளக்குறிச்சி, உயர்திரு இயக்குனர் அவர்கள் அண்ணா சாலை சென்னை. 3 பேர் எதிர்பார்ட்டி. இவங்களை சேர்த்து கேஸ் போட்டோம் சார். இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சதில் அவங்க எல்லாம் என்ன ரிப்ளை பண்ணாங்க? அவங்க வந்து அந்த இவரு மட்டும் எஸ்பார்ட்டியாக வரல சார். அவர் சென்னையில் இருக்காருல்ல இயக்குனர், அவர் மட்டும் வழக்கு வரல. அவர் எஸ்பார்ட்டியாக பண்ணி இவங்களே வழக்கம் நடத்த சொல்லி அவங்க 2 பேரும் வந்து கேஸ் நடத்தினாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க நீங்கள் கொடுத்த நோட்டீஸ்க்கு? அவங்க வந்து நாங்கள் முறைப்படியாக தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவர் நீதிபதி ஐயா அவர் பார்த்துட்டு இல்லை நீங்கள் வந்து இது கரெக்டாக நீங்கள் எதுவும் பண்ணல, இது வந்து நீங்கள் இந்த தொகை கொடுக்கறதுக்கு டைமே 3 மாதம்தான், நீங்கள் தேவையில்லாமல் இவரை 1 வருஷத்துக்கு மேலே ஈத்தடிப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 3 மாதத்துலேயே நீங்கள் கொடுத்துருக்கணும், இவ்வளோ நாள் காலம் கடந்து தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சேவை குறைபாடுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேவை குறைபாடுன்னு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்போ கேஸ் போட்டீங்க கன்சூமர் கோர்ட்டில்? கன்சூமர் கோர்ட்டில் நான் கேஸ் போட்டது பார்த்தீங்கன்னா சார் 13/3/2025 அன்னைக்கு கேஸ் போட்டேன். அதாவது மார்ச் 13, 2025 கேஸ் போட்டிருக்கீங்க. கேஸ் போட்டதுக்கப்புறம் எத்தனை ஹியரிங் நடந்திருக்கும்? எத்தனை ஹியரிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 13/3/2025 கேஸ் போடுறோம் சார். 12/5/2025 கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆர்டர் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குள்ளே 58 நாள்லயே முடிஞ்சிருச்சு கேஸ். ஆர்டர் அப்படின்னு போட்டாருங்க. சரி, இப்போ நீங்கள் சட்டம் படிக்கல, கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் நேரில் போய் ஆஜரானீங்களா? ஆஜராகணும். இப்போ இதில் இன்னொன்றுங்க, நான் கேஸ் போட்டேன் பார்த்தீங்களா, 13/3/2025 கேஸ் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த கேஸ் போட்டது தெரிஞ்ச உடனே 15/3/2025 என் அக்கௌண்ட்டில் போய் பணம் கட்டிட்டாங்க. இது அந்த டெபாசிட். இதான் ஒரு ப்ளஸ்ஸு. கேஸ் போட்டாங்க கன்சூமர் கோர்ட்டில் போய் இவர் கேஸ் போட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 15/3/2025 என் அக்கௌண்ட்டில் போய் அவங்க போய் என் அக்கௌண்ட்டில் பணம் கட்டிட்டாங்க. இந்த 43,712 பணம் கட்டிட்டாங்க. உடனே என்னை கூப்பிட்றாரு
ஃபோன் போட்டு சார் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கட்டிட்டேன், நீங்கள் வாங்க எழுதி கொடுங்க, கோர்ட்டில் போய் நான் கொடுக்கணும். இந்த மாதிரி என்னது எழுதி கொடுக்கணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பணம் வரலன்னு சொல்லி தான் நீங்கள் போய் கேஸ் போட்டீங்க, அதனால் பணம் கட்டிட்டோம், நீங்கள் வந்து பணம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுங்க கோர்ட்டில் போய் அப்படின்னு நான் கோர்ட்டில் போய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சார் இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் 1 வருஷமாக அலைஞ்சி பார்த்தேன், நீங்கள் கொடுக்கல, இப்போ கேஸ் போட்டதுக்கப்புறம் நான் இப்போ இதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கேன், அதனால் நான் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அதுக்கு இப்போ தனியாக அந்த மன உளைச்சல் அப்புறம் வழக்கு செலவு எல்லாம் சேர்த்து அது அந்த 26,000 26,681 இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி 2 மாசத்துல உத்தரவு போட்டாங்க. அப்புறம் இந்த அமௌண்ட்டையும் என்னை தேடி வந்து வீட்டிலே வந்து கொடுத்து ஸ்லீப்பில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, கையில காசா கொடுத்துட்டாங்க. காசா பணமாக கொடுத்துட்டாங்க சார். கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. ஓ சூப்பர் சூப்பர். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இபி சர்வீஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருக்கீங்க. அதுக்கு கட்டின டெபாசிட் நம்ம 43,000 திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் எந்த பதிலும் சொல்லாமல் இழுத்தடிச்சிட்டே இருந்திருக்காங்க. நீங்கள் மார்ச் மாதம் 2025 கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு 2 மாசத்துல அது வந்து சேவை குறைபாடுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்டி வந்து 26,000 இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. சூப்பர். அந்த 43,000 டெபாசிட் அமௌண்ட்டும் உங்கள் கேஸ் போட்ட 2 நாளில் உங்களுக்கு ஆமாம் 2 நாள் 13/3 நான் கேஸ் போடுறேன், 15/3 என் அக்கௌண்ட்டில் கட்டிட்டாருங்க. இந்த சட்டம் படிக்காமையே நீங்கள் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கீங்க. அந்த லீகல் ப்ரொசீஜர் கன்சூமர் கேஸ் ஃபைல் பண்ணுறது இந்த லீகல் ப்ரொசீஜரில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது எப்படின்னா நான் ஏற்கனவே வந்து எனது வழக்கு சம்மந்தமாக வக்கீல் கூடலாம் போயிருக்கேன் சார், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி மனு எப்படி போடணும் கோர்ட்டில், அது எப்படி செய்யணும், எப்படி ஸ்டாம்ப் ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வக்கீல் கூட இருந்து என் வழக்கு மற்ற வழக்குக்கு போயிருக்கேன். நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதை வச்சு சரி இந்த வழக்குக்கு வந்து இப்போ நாமளாக போய் கன்சியூமர் கோர்ட்டில் போய் நாமளாக பண்ணி பார்க்கலாம், ஒரு தனி நபர் தாக்கல் செய்யும் பிராது மனுவாக நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தேன் சார். அப்புறம் நான் போய் கொடுத்தேன், அதில் சில கம்ப்ளைண்ட்லாம் வந்தது, அதெல்லாம் திருத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருத்தம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் வாங்கிட்டாங்க. சரி இதில் அவங்க வந்து தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் வாங்கிட்டாங்க சார். அதாவது மக்களே, நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம், ஒருத்தர் ஒரு ஹீரோ வந்து சட்டம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அவர் வந்து தானாக சட்டம் கற்றுக்கிட்டு கேஸ் போட்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டு வின் பண்ணியிருப்பார். ஸோ படத்தில் மாதிரியே நிஜத்துலேயும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் திரு குமார் அவர்கள். சரி, என்ன நடந்துச்சு, எப்படி இழப்பீடு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு முதல் கேஸா? ஏன்னா நீங்கள் சட்டம் படிக்கலை. இதுதான் உங்களுக்கு படிக்கல சார், நான் வந்து சட்டம் படிக்கலை. நான் ஏற்கனவே என் கேஸ் விஷயமாக வக்கீல் கூட வருவேன், எப்படி பண்ணுறாங்க என்ன இதுன்னு பார்ப்பேன் சார். அதை வச்சு சரி நாமளாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இதை வந்து பண்ணி பார்த்தேன் சார். இப்போ இது இல்லாமல் இந்த கிரிமினல் கேஸு அதுலேயும் நான் இப்போ வந்து 5 புகார் ப்ரைவேட்டு கம்ப்ளைண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் சட்டம் படிக்கலை, கன்சூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்கீங்க. இப்போ இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் கன்சூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடணும், ஆனால் நான் சட்டம் படிக்கலை, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும்ல. அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க, லீகலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கிறத சுருக்கமாக சொல்ல முடியுமா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா சார், நம்ம இப்போ எனக்கு வந்து இபியில் வந்து டெபாசிட் அமௌண்ட்டு கேட்டு நான் மனு கொடுத்தேன் பார்த்தீங்களா, இபியில் மனு கொடுத்தேன், நான் சர்வீஸை ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இபியில் மனு கொடுத்தேன். அந்த மனு எத்தனை மனு கொடுத்தோமோ அந்த மனு பூரா கோர்ட்டில் கொடுக்கணுங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்தது, அது இல்லாமல் நமக்கு இபியில் எவ்வளோ டெபாசிட் உங்களது அமௌண்ட் இருக்குது அந்த இபி பில்லில் வரும், அந்த பில்லு இபி பில்லு இதெல்லாம் கோர்ட்டில் கொடுக்கணுங்க. இது எல்லாம் கொடுத்தோன்னாவே நம்பர் பண்ணுவாங்க. அதான் கோர்ட்டில் போய் இந்த ப்ரூஃபெல்லாம் வச்சுக்கிட்டு கோர்ட்டில் போய் ஃபஸ்ட்டு அது இல்லாமல் அந்த ஒப்புதல் பதிவு தபாலாக அனுப்புனா அந்த ஒப்புதல் அட்டை அதெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா நம்பர் பண்ணிடுவாங்க. அதான் சார், இப்போ அந்த ப்ரூஃபெல்லாம் வச்சிருந்து கோர்ட்டில் போய் ஒரு A4 சைஸ் பேப்பரில் எழுதி கொண்டு போகணுமா, இல்லை ப்ராப்பராக ஏதாவது பாண்டு பேப்பரில் டைப் பண்ணி கொண்டு போகணுமா? அது A4 ஷீட்லேயே டைப் பண்ணி கொண்டு போனால் போதும். டைப் பண்ணி கொண்டு போனால் போதும், அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமா? அது கூடிய அந்த பிராது மனு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பிராது மனுவிலே இந்த பாருங்க, இதுலேயே இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இதுலேயே ஆவணப்பட்டியல் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க, மனுதாரர் தரப்பு ஆவணப்பட்டியல், அவ்வளோதான். இதுலேயே இந்த ப்ரைவேட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இதுலேயே ஆவணப்பட்டியல் அப்படின்னு போட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். இது எப்படி ரெடி பண்ணுறது? நம்மளா ரெடி பண்ணிக்கணும். ஆவணப்பட்டியல்னு சொல்லி என்னென்ன மனுலாம் கொடுக்குறோமோ அந்த தேதி போட்டு இந்த தேதியில் இந்த மனு கொடுக்குறேன், நான் அனுப்பிட்ட மனு எல்லாம் வச்சு கொடுக்குறோம், அவ்வளோ. இது நம்ம தெரியலன்னா அங்கேயே ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கன்சியூமர் கோர்ட்லேயே எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. ஓகே. தெரியாதவங்க போனால் கூட இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க.
அதாவது கோர்ட்டு கேஸுன்னு போனாலே வருஷக்கணக்கு ஆகும்னு சொல்லி நினைக்க வேணாம். சிவில் கேஸ் அந்த மாதிரி ஆகும். ஆனால் கன்சியூமர் கேஸில் நீங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியமே இல்லை. நீங்களே உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரூஃபை வச்சு ஒரு ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலே அங்கே இருக்கிறவங்களே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஈஸியாக, சட்டம் படிக்காத யாருனாலுமே ஈஸியாக கேஸ் போட்டு வின் பண்ணக்கூடியதுக்கு ஒரு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திரு குமார் அவர்கள். இப்போ நார்மலாக ஒருத்தர் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவர் நம்மளை மிரட்டுவார். நீங்கள் டான்ஜெட்கோ கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போட்டிருக்கீங்க. இப்போ அவங்க உங்களை ஏதாவது மிரட்டினாங்களா? இல்லை சார், இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி மிரட்டல. ஆனால் அவங்க சைட்லேருந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்கல்ல முன்னாடியாகவும்? இல்லை, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் எதுவும் இல்லை சார். கேஸு போட்டோடனே நோட்டீஸ் போச்சு, அவங்க கோர்ட்டுக்கு வந்தாங்க. கடைசியாக பணம் கொடுக்க வந்தார் இல்லை, அவர் ஏஐ சார் வந்தார். வந்து பார்த்துட்டு சரிங்க சார், எதாக இருந்தாலும் நம்ம சமாதானமாக எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ. இப்போ உங்கள் அப்பா கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணதை நீங்கள் தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்கள் சேனலுக்கு தெரியப்படுத்துனீங்க. எதனால் அந்த கேஸ் வின் பண்ணதை எங்கள் சேனலில் தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க? நான் வந்துட்டு உங்கள் சேனலை நான் ரொம்ப முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள் சேனலில் மட்டும் அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றத அதை ஒரு கருத்தை மட்டும்தான் மையமாக வச்சு நீங்கள் எல்லாம் வீடியோவாக போட்டுட்ருக்கீங்க. அதனால் அது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சேனலுக்கு நம்ம தெரிய வச்சோன்னா அவங்க மக்களுக்கு எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த சேனலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் வரும், எல்லாத்துக்கும் சீக்கிரம் போய் ரீச் ஆகும் அப்படின்றதுனா நான் பர்சனலாக உங்களுக்கு இந்தமாரி எங்கள் அப்பாவுக்கு இந்தமாரி நடந்திருக்கு இந்த கேஸ், அதனால தான் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஓ, நன்றி. இப்போ உங்கள் அப்பா வந்து சட்டம் படிக்கலை, நீங்கள் அவருக்கு ஏதாவது, நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் சிஏ படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் அப்பா சட்டம் படிக்கலை. இப்போ நீங்கள் அவருக்கு ஏதாவது இதில் லீகலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? பண்ணுவோம். இப்போ இவர் வந்துட்டு மனுலாம் எழுதுவார். அதுவும் கோர்ட்டில் வந்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஒரு அந்த டைப்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு. டைப்பு நார்மலாக பண்ணால் நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அது வீட்டில் வந்துட்டு என்கிட்டன்னு இல்லை, என்கிட்ட என் அண்ணன்ட்ட இல்லை எங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் படித்து பார்ப்போம், கரெக்டாக இருக்கா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை சொல்ல வந்த கருத்தில் ஏதாச்சும் விடுபட்டுருக்கா, அதெல்லாம் பார்த்து அந்தமாரிலாம் ஹெல்ப் பண்ணுவோம் இருக்குது. அதை தாண்டி மற்றபடி கோர்ட்டில் வந்துட்டு இவராக தான் ஃபுல்லாக போய் பார்ப்பார். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, லீகலாகவும் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக மக்களுக்கு நீங்கள் ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தப்பு எதுவும் பண்ண கிடையாது. நாங்கள் வந்துட்டு இப்போது இபி இந்த கனெக்ஷன் இனிஷியலாக நாங்கள் வாங்கக்குள்ளே என்ன அமௌண்ட்டு செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டினோமோ அதை தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவும் தப்பான எதுவும் நாங்கள் பண்ண கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டை கேட்கக்குள்ளே இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலதாமதம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது கேட்டதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த மின்வாரியம் வந்து நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த காரணத்தை சொல்கிறாங்க. இது என்னன்னா நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்த காசு தானே திருப்பி கேட்குறோம், அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேட்க கிடையாதுல்ல. அவங்களுக்கான சம்பளம் கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஆமாம், அப்புறம் நஷ்டத்தில் போதுன்னா எப்படி சம்பளம் மட்டும் கரெக்டாக வருது? அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு இபி பில் ஒரு மாதமோ 2 மாதமோ கட்டல, அவங்க வந்து கேட்குறப்போ நாங்கள் நஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தை அவங்க ஏற்றுப்பாங்களா? அடுத்த நாளே இல்லை அதுக்கு அடுத்த நாளும் வந்து அந்த ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிடுவாங்க. இது வந்துட்டு எந்த விதத்தில் இந்த காரணத்தெல்லாம் ஏற்றுக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. அது நியாயமாக நாங்கள் கட்டின காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் நஷ்டத்தில் போயிட்டுருக்கீங்க, இபி நஷ்டத்தில் போயிட்டுருக்கீங்க, எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகள் கரெக்டாக வேலை பார்த்தாலே அந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இவரோட கருத்தாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு வெறும் அந்த டெபாசிட்டை மட்டும் டிலே ஆனதுக்கான ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. இதில் இன்னொன்றும் அந்த ஜட்ஜ் வந்துட்டு ஒரு இதாக பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காரு. அது என்னன்னா, நாங்கள் வந்துட்டு சர்வீஸை வந்துட்டு வேண்டாம்னு சொல்லி நாங்கள் பெட்டிஷன் போட்டோம், மனு எழுதி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமும் அவங்க சைட்லேருந்து டிலே பண்ணுறப்போ அதுவும் வந்துட்டு அந்த ஆக்ட் ஆஃப் கமிஷன், ஆக்ட் ஆஃப் ஒமிஷன் சொல்லி 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அந்த இபியை வந்துட்டு அவங்க சைடில் தான் டிலே பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு சர்வீஸ் டெஃபிஷியன்சி தான், ஒரு சேவை குறைபாடு தான், அதுவும் மென்ஷன் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ தைரியமாக நீங்களும் அப்பாவும் வந்து ஒரு டான்ஜெட்கோவுக்கு எதிராக கிட்டத்தட்ட அது கவர்மெண்ட் தான், ஸோ அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டு போராடி வின் பண்ணி எல்லா மக்களுக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்ததுக்கு எங்கள் நாட்டு நடப்பு சேனல் சார்பாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு நடப்பு சேனல் மெய்ப்பொருள் நிகழ்ச்சியிலேயே
நிறைய அட்வொகேட்ஸ் வந்து கன்சூமர் கேஸ் போட்டு வின் பண்ணி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம், இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திரு குமார் அவர்கள் மாதிரியே சாமானியரும் கேஸ் போட்டு வின் பண்ணி நம்ம அவங்களே கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதே மாதிரி நீங்களும் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கீங்க, ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி இல்லை அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி வின் பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் வந்து பேசணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களோட கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் மாதிரியே உங்களையும் கூப்பிட்டு வச்சு மக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கன்சூமர் ரைட்ஸ் சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இன்னொரு கன்சூமர் கேஸோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. எலவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட.